என் ஸ்டைலில் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், பச்சை மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், இஞ்சி பூண்டு, சிக்கன் ஸ்டாக்கு அதோட தண்ணியை ஊற்றி வேக வச்சிட்ருக்கிறேன். இங்கே சிக்கனை வந்து வேக வச்சுருக்கிறேன். இதை ஃப்ரை பண்ணணும். 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். சோயா சாஸ், சில்லி சாஸ், இதுதான் இதுக்கு இது கேரட்டு இதெல்லாம் போடல. ஏன்னா இன்னைக்கு சண்டேங்கிறதுனால காயெல்லாம் சாப்பிட மாட்டோம், அதனால் போடல. 2 முட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இதுதான் இன்க்ரீடியன்ட்ஸு. இதை எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கொதிக்கிற தண்ணியில் இப்போ அரிசியை போட்டிருக்கிறேன். அது நல்லா மலர்ந்து வந்தோடனே அப்படியே வடிகட்டிடுவேன். சிக்கன் ஸ்டாக்கோடு வேகிறப்போ அது ஒரு ஸ்மெல் நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸு பாருங்கள், அப்படியே கலக்கி விட்டுகிட்டே இருந்தோன்னு அடி பிடிக்காமல் இதுதான் வெந்துட்டுருக்குது. இது வேக சிக்கனை உதுத்து வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு சால்ட்டு, ரொம்பலாம் போடக்கூடாது, எல்லாத்துலேயும் போட்டிருக்குறோம். பாஸ்மதி ரைஸில் கூட தண்ணியில் போட்டிருக்கிறேன். இது போட்டுட்டு கொஞ்சம் பெப்பர், அப்புறம் இதுக்கு வந்து ரெட் சில்லி போட்டு பேஸ்ட் விடணும். போடலாம், இல்லைன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சம் கலருக்கு போடுவேன். போட்டுட்டு இதை வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றி வறுக்கணும். அதுதான் இந்த ப்ராசஸ். கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். அப்புறம் எல்லாத்தையும் போட்டு எப்படி சாதத்தோடு கலக்கிறதுங்கிறது தான் இதோட இது. முட்டை உடச்சி வச்சுருக்கிறேன். அதோட கொஞ்சோண்டு உப்பு, பெப்பர் போட்டு அடிக்க போகிறேன். பிரியாணி வாசனை வரத்துக்காக கொத்தமல்லி, புதினாவை அப்படியே அதில் போட்டு கொஞ்சம் அப்படியே வேக வச்சுட்டு வடிகட்டி எடுத்துடுவேன். கொஞ்சம் வாசனை போனால் அந்த இதெல்லாம் எடுத்துடுவேன். அதை போட மாட்டேன், சும்மா அந்த வாசனைக்காக. சரிங்களா? ஏன்னா கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் போடல, அதனால் கொத்தமல்லி, புதினா எல்லாம் போடுறேன். அது இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை, அது போட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இது என்னோடய ஸ்டைலில் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வித்தவுட் வெஜிடபிள்ஸ். இங்கே பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன், இதயம் நல்லெண்ணெய். அதில் வந்து அப்படியே சிக்கனை போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். எலும்பு இல்லாமல் தூளாக நல்லா ஃப்ரை பண்ணி அதை எடுத்துக்க போகிறேன். ஃப்ரைடு சிக்கனை வந்து நல்லா வறுத்துட்ருக்குறேன். எண்ணெய் ஊற்றிருந்தேன் இல்லையா, அதில் வறுத்துட்ருக்குறேன். இதே எண்ணெயிலே முட்டையும் போட்டு வறுப்பேன். கொஞ்சம் வறுத்துட்டு அதை எடுத்துட்டு முட்டை உடச்சி போட்டு அதையும் வறுப்பேன். தனியாக எடுத்துடுவேன். அதில் இருக்கிற எண்ணெயிலேயே முட்டை 2 முட்டையை உடச்சி ஊற்றிருக்கிறேன். இங்கே சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இதே நல்லெண்ணெயிலே செய்கிறேன். சிக்கன் அதை எடுத்து போட்டுட்டேன். சிக்கன் இதெல்லாம் 2 கலந்து வச்சுருக்கேன். இப்போ மறுபடியும் எண்ணெய், கொஞ்சம் நெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு சோயா சாஸ் போட்டு கொஞ்சம் சில்லி சாஸ் வேணும்னா போடுவேன். ஏன்னா இதுலேயே பெப்பர் எல்லாம் இருக்குது, பச்சை மிளகாய் இருக்குது, அதனால் வேண்டியதில்லை. நல்லா சுட வச்சுருக்கேன். இதில் அரிசி வந்து 2 டம்ளர், இதில் தான் 2 டம்ளர் போட்டிருக்கிறேன். 1/4 கிலோ. இது நைட் இருந்தாலும் கொஞ்சம் சாப்பிடுவேன் நான். அவர் சாப்பிட மாட்டாரு, நான் சாப்பிடுவேன். என் ஸ்டைலில் சிக்கன் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, துருவி வச்சுருக்கேன். பிடிக்கும், அப்படியே சாப்பிடுவார். ஒரு காரம் ரொம்ப வேணும், அதனால் பச்சை மிளகாய் போட்டேன். சோயா சாஸ், போட்டேன். இப்போ சிக்கனும் இந்த எக்கும் போட்டேன். கொஞ்சம் உப்பும் பெப்பரும் போட்டிருக்கிறேன். சோயா சாஸ் ஊற்றணும்னா ஸ்லோ பண்ணிட்டேன். காரம் பத்தில் கொஞ்சம் சில்லி சாஸ் ஊற்றுறேன். சில்லி சாஸ் ஊற்றிட்டு கொஞ்சம் பட்டலவங்க பவுடர் போடலாமான்னு ஒரு சில்லி சாஸில். ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சிடுச்சு. எக் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் முடிஞ்சிடுச்சு.
சைனா போயிட்டு வந்ததுனால இந்த ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். தேங்க்யூ. வந்து சிக்கன் அது மட்டும்தானான்னு கேட்டால் இல்லை, 2 முட்டை வேக வச்சு வச்ச சிக்கன் கிரேவி பண்ணியிருக்கேன்.